வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுக்கு இந்த வீடியோல பர்சன்டேஜ்ல இருக்கிற மாடல் 7 கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல இருந்து மாடல் 6 வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இது புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an examination there were 1000 boys and 800 girls. ஒரு எக்ஸாமினேஷன்ல 1000 boys and 800 girls இருக்காங்கன்னா 60% of the boys and 50% of the girls passed. Find the percentage of the candidates failed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வில் 1000 மாணவர்கள் மற்றும் 800 மாணவிகள் பங்கேற்றனர். 60% ஆண்கள் மற்றும் 50% பெண்கள் தேர்வில் வெற்றி பெற்றனர் எனில் எத்தனை சதவீத மாணவர்கள் தோல்வியுற்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1000 பாய்ஸ் இருக்கிறாங்க, 800 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60% பாய்ஸாம், 60% ஆஃப் த பாய்ஸும், இதில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த கேர்ள்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா பாஸ் ஆயிட்டாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 60%னா 600 பேர், இல்லை 50%னா எவ்வளோ பேர்? 400 பேர். ஸோ 400 பேர் என்ன பண்ணி 1000 பேர், டோட்டல் எவ்வளோ பேர்? 1000 பேர். ஸோ டோட்டல் இந்த 1000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? பாஸ் ஆயிட்டாங்க. அப்போ இங்கே டோட்டலாக ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னா 1800 பேர் இருந்திருக்காங்க. டோட்டல் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? 1800 பேர் இருந்திருக்காங்க. இந்த 1800ல் 1000 பேர் என்ன பண்ணிட்டாங்க? பாஸ் பண்ணிட்டாங்க. 1800ல் 1000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற 800 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபெயில் ஆயிருக்காங்க. மீதி இருக்கிற 800 பேர் தான் என்ன ஆயிருக்காங்க? ஃபெயில் ஆயிருக்காங்க. சரி, அதான் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1800 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 800 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா போதும். அப்படிதானே? ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1800 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க? 800. சரியா? ஸோ 2 0 என்னாகும்? கேன்சல் ஆகும். சரியா? 9 2 18, 50 2 100. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ இருக்கும்? 50/9 இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா தப்பு பண்ணியிருக்கேன். 1800 அப்படிங்கிறது 100% அப்படின்னா 800 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ 1800 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 800. ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்குது, சரியா? ஸோ 50 இங்கே இருக்குது, இங்கே வந்து ஒரு 8 இருக்குது, சரியா? ஸோ ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 50 இன்ட்டு 8 டிவைட் பை 9. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 400 டிவைட் பை 9ன்னு கிடைக்கும். ஸோ 4 9 36, மீதி 4, 4 9 36. ஸோ 44 பாயிண்ட் சம்திங். ஸோ நமக்கு என்ன இருக்கும்? ஆப்ஷன் 3. ஈஸியாகவே என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸி தான். A student has to obtain 33% of total marks to pass. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 33% மார்க் எடுத்து அவன் என்ன பண்ணிடுவான்? பாஸ் ஆயிடுவான். கரெக்டா? He got 25% of total marks and failed by 40 marks. அவன் வந்து 25% மார்க் வந்து என்ன பண்ணா எடுத்துட்டான், ஆனா என்ன பண்ணா ஃபெயில் ஆயிடுவான். அப்படிதானே? 33% எடுத்தா தான் பாஸ் ஆவான். சரியா? டோட்டலா 33% இருக்குது. அதுல அவன் எத்தனை சதவீதம் எடுத்திருக்கான்? 25% எடுத்திருக்கான். இந்த 33% எடுத்துட்டு அவன் என்ன பண்ணிடுவான்? பாஸ் ஆயிடுவான். ஸோ 25% தான் அவன் எடுத்திருக்கான். அண்ட் ஃபெயில்டு பை 40 மார்க்ஸ். 40 மார்க் வித்தியாசத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். 40 மார்க் வித்தியாசத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? ஃபெயில் ஆயிட்டான். அப்போ இந்த 33%க்கு 25%க்குள்ள வித்தியாசம் எவ்வளோனா 8%. இந்த 8% தான் அந்த 40 மார்க். சொல்ற புரியுதா? ஸோ இன்னொரு 8% எடுத்து அவன் என்ன பண்ணிருப்பான்? பாஸ் ஆயிருப்பான். அதே மாதிரி இன்னொரு 40 மார்க் எடுத்து என்ன பண்ணிருப்பான்? பாஸ் ஆயிருப்பான். ரெண்டு என்னதான்? சேம் மீனிங் தான். ஸோ 8% 40 மார்க் அப்படின்னா 100% எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரிக் இருக்கு பாருங்க. 8% 40 மார்க், கரெக்டா? ஸோ இல்லை 4% எவ்வளவு? 20 மார்க். 2% எவ்வளவு அப்படின்னா 10 மார்க். 2% எவ்வளவு? 10 மார்க். சரியா? அப்போ 8 2 எவ்வளவு? 10% ஆயிருமா? அப்போ 10%, 40 10 எவ்வளவு? 50 மார்க் ஆயிடும். 10% 50 மார்க் அப்படின்னா 100% எவ்வளவு? 500 மார்க். ஈஸியாகவே போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செயின் ரூல் படி தான் போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ 8x = 100 × 40. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 40.
ஸோ 5 into 100 500. ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the annual examination, Maguire got 10% less marks than Supriyo in mathematics. Maguire got 81 marks, the marks of Supriyo ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? In the annual examination, Maguire got 10% less marks than Supriya. சரியா? ஸோ மகுயா சுப்ரியா நீங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மகுயா சுப்ரியா ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மகுயா காட் 10% லெஸ் மார்க்ஸ் தேன் சுப்ரியா. சரியா? அப்போ மகுயா காட் 10%, 90%. சுப்ரியா எவ்வளோ இருப்பாங்க, 100% இருப்பாங்க. அப்போ 10% லெஸ் தேன் சுப்ரியா இன் மேத்தமெட்டிக்ஸ். சரியா? மகுயா காட் 81 மார்க்ஸ். அப்போ 90% தான் எவ்வளவு, 81. 100% நீங்க என்ன பண்ணணும், எவ்வளவு நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஸோ செயின் ரூல் தான், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 90 into x is equal to 100 into 81. ஸோ 0 0 கேன்சல் ஆகும், 99 81. ஸோ 9 into 10 எவ்வளோ கிடைக்கும், 19 கிடைக்கும். சரியா? 90 தான் நமக்கு இது கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 4th கொஸ்டின் பாருங்க. A student has to secure 40% marks to pass. He got 90 marks and failed by 10 marks. அதே செகண்ட் கொஸ்டின் மாடலில் இருக்கா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? 5th கொஸ்டின் பாருங்க. In an examination, 65% of the student passed in mathematics. 65% வந்து என்னது, mathematics. 48% வந்து என்னது, physics. 30% வந்து என்னது, both. 30% வந்து என்னது, both. இதெல்லாம் வந்து என்னது, பாஸ் ஆனவங்க. இதெல்லாம் வந்து என்னது, பாஸ் ஆனாங்க. How much percent of students failed in both the subjects கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, both the subjects ஃபெயில் ஆனது வந்து எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ண ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 65 + 48. ஸோ இவங்க ரெண்டு பேருமே என்னது, மேக்ஸ் பிசிக்ஸில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இதில் இருந்து போத் பாஸ் பண்ணியிருப்பாங்களா, ரெண்டு சப்ஜெக்ட் பாஸ் பண்ண என்ன பண்ணணும், கழிச்சிடணும். அப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா 5 8 13க்கு 3 மீதம் 1, 5 6 11. ஸோ 113லேருந்து எவ்வளோ கழிப்பீங்க, 30 வந்து கழிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 80% வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? 83% வந்து கிடைக்கும். சரியா? அப்போ இதுல 83% வந்து பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஃபெயில் ஆன எத்தனை பேர் இருப்பாங்க, 17% இருப்பாங்க. சரியா? ஸோ டோட்டல் 100% தானே. அப்போ 17% பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ பர்சன்டேஜ் கொஸ்டினை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா போதும், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.